ஆரோக்கியமான செய்தியின் நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. துன்ப வீழையில் துணையாய் வந்தவரே, துன்ப வீழையில் துணையாய் வந்தவரே, தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி சுமந்து சென்றவரே, தூக்கி எடுத்து கரத்தில் ஏந்தி சுமந்து சென்றவரே, அன்பின் சிகரமே. நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்படுகிற உங்களுடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களோடு பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. என கண்பான தேவ பிள்ளைகளை, தாவீது ராஜா தன் மகனிடம் தான் சேர்த்து வைத்த தங்கம் வெள்ளியை பற்றி பேசாமல் அன்றைக்கு தன் மகனுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாயிருந்து சிறந்த ஆலோசனையை சொல்லுகிறார். உன் பிதாவின் தேவனை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறவர், நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதனால் நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்குமே நாம் இப்படிப்பட்ட நல்ல ஆலோசனைகளை சொல்லி வளர்க்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நாமும் நம்முடைய குடும்பமும் உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் இயேசுவை தேடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை எப்படி தேடுகிறோம் என்று நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் தான் தாவீது ராஜா தன் மகனுக்கு இந்த நல்ல ஆலோசனையை தெளிவாக சொல்லுகிறார். நாமும் அவரை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார், நாம் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை என்றைக்குமே அவர் கைவிடுவார். தேவ பிள்ளைகளை, நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் தனியாய் குடும்பமாய் தினமும் தவறாமல் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேடி நிறைவான நன்மைகளை பெற்று குடும்பமாக சாட்சியாக வாழ இந்த உலகத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம் மூலமாக தேவனுடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளால் நம்மையும் நம் குடும்பத்தையும் இந்த நாளிலிருந்து நிரப்புவாராக. God bless you. நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்த ஆவியானவரே. நாங்க உங்களை உத்தம இருதயத்தோடு முழு மனதோடு கூட உற்சாக மனதோடு கூட தேடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. எங்க சூழ்நிலைகளை பார்க்காமல் உண்மையே நாங்கள் உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு தேடி அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. எங்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட கிருபையால் நீங்க நிரப்புங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.